கர்நாடகாவில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் பாஜக எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்த தகவல் வெளியாகி அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட 3 வேட்பாளர்களும் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற்றுள்ளனர். கர்நாடகாவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் 3 பேரும் பாஜக சார்பில் ஒருவரும் வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டனர். இதனிடையே பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் சுயேட்சைகளின் ஆதரவோடு வெற்றி பெறலாம் என்ற கணக்கில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியும் வேட்பாளரை அறிவித்தது. 4 இடங்களுக்கு 5 வேட்பாளர்கள் போட்டியிட்டதால் குதிரை பேரத்தை தவிர்க்க அனைத்து கட்சிகளும் தங்களின் எம்எல்ஏக்களை ரிசார்ட்டுகளில் சிறை வைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பெங்களூரு யஷ்வந்தபுரம் தொகுதி பாஜக எம்எல்ஏ எஸ்.டி. சோமசேகர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களித்தது தெரியவந்துள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள கூட்டணியை விரும்பாததால் அவர் கட்சி மாறி வாக்களித்திருக்கலாம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். Go well because even BJP they had 65 votes or something, 65, 66 something. They could have got 45 and they got their candidate elected. They have taken 48 votes. That means even BJP legislators are not interested to vote for Janata Dal. பாஜக எம்எல்ஏ சோமசேகர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு வாக்களித்ததை உறுதி செய்துள்ள அக்கட்சியின் கொறடா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மேலும் பல பாஜக எம்எல்ஏக்களும் மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளருக்கு வாக்களிப்பதை தவிர்த்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து மதசார்பற்ற ஜனதாதளம் வெளியேற வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.